ஏன்னா படமே ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருந்தேன். நான் 1:00 வந்தேன், நான் 3:45 வெளியே வரேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்தது. அதான் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துகிட்டு இருக்குல்ல, ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது பார்த்தீங்களா? நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்களா? வந்துச்சு. குழந்தைங்க கொஞ்சம் பார்க்குறது அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நார்மலாக தான் இருக்குது. இல்லை லேக் ரொம்ப நேரமாக இருந்த மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்க தான் கத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதை வந்து எப்படி சொல்றது, கதையில லாஜிக் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ருதிகாசன் ரோல்ல இல்லை. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் சுற்றி இருந்த மாதிரி இருந்தது. மேபி சொன்ன மாதிரி அவருக்கு டைம் கொடுத்துருக்கலாம் போல. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து. இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு பார்த்தீங்களா நீங்க? பார்த்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்குறவங்க பார்வையில் தான் இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது படம். அதெல்லாம் எதுவுமே பார்க்கல, ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தேன். செம்மையாக இருக்குது. எல்லோரும் அப்படியே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த தேர்ட் ஷோ இருக்குது. FDFS மாதிரி தான். தலைவருக்காக எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். அனிருத் BGM சாங் சூப்பர். லோகேஷ் வேறு மாதிரி ஸ்டைல் யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் LCUவில் வரல, பட் ஆனால் ஓகே. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. இவங்க சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தலைவரது சொல்லலாமா? சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். ஆனால் ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு தந்தாங்கன்னு தெரியல. ரத்தம் கலவரி சுத்தமாக இல்லை. இது லோகேஷ் படம் மாதிரியே இல்ல அப்படின்ற ஒரு நெகட்டிவ். அப்படிலாம் இல்லைங்க. லோகேஷ் என்னங்க பண்ணுவார்? லோகேஷ் சிக்னேச்சர் மூவ் இருக்கும், கேமரா மூவிங் ஸ்டைல். இட் வாஸ் வெரி குட் அண்ட் வெரி டன். ஆமாம், லோகேஷ் படம் நல்லா செஞ்சுட்டாரு. தலைவர் தரிசனம் சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்க தலைவர் எப்படி சொல்றது, கதையில லாஜிக் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ருதிகாசன் ரோல்ல. இல்லை. ஆமாம், ரொம்ப கொஞ்சம் சுற்றி இருந்த மாதிரி இருந்தது. மேபி சொன்ன மாதிரி அவருக்கு டைம் கொடுத்துருக்கலாம் போல. அவருக்கு எடுக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கலாம். அவர் தான் டேட் ஃபிக்ஸ் பண்ணாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு சொல்லியிருந்தாரு. பட் அந்த கொடுத்த டைம் அவர் யூட்டிலைஸ். ஆமாம், இது லோகேஷ் மாதிரி தான் இல்லை. பட் ஓகே, எல்லாருக்கும் அப்படி இப்படி ஒரே பேட்டர்ன்லேயே இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி தான் நகரம், கைதி, இது அது மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு பார்க்குறாங்க. விக்ரமும் அதே மாதிரி. அந்த 3 படம் வந்து பார்க்குற மாதிரி எத்தனை டைம் வேணாலும் பார்க்கலாம். பட் ஆனால் அவர் ஸ்டைல் இல்லை. லியோவும் சரி, இந்த படம் சரி, லோகேஷ் ஸ்டைல் இல்லை. கொஞ்சம் அவர் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும். அப்படிலாம் இல்லை, ஓகே, நல்லா தான் இருந்தது, பார்க்கலாம் நிறைய. ஓகே, இதில் அமீர்கான் சார் வந்து ரொம்ப இதுவாக யூஸ் பண்ணிட்டாங்க. கேமியோ தான், பட் ஸ்டில் அவரை கொஞ்சம் வந்து இதுவாக காட்டிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு? எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. அதுதாங்க எஃபெக்ட். தலைவர் வரும்போதுனா சரியான வைப் இருக்குது. தலைவர் என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போதே செம வைப்பில் இருக்குது. ஒன்றும் நல்லா இருக்குது. பிக்சர் நல்லா இருக்குது. கதை எதுவும் உங்களுக்கு? கதை தான் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக போகுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. மியூசிக்கல் மிஸ்டேக் இது படத்தில் தேவலாம். நான் ஒருத்தருக்காக மட்டும் தான் பார்த்தேன். தலைவருக்காக மட்டும் எத்தனை டைம் வேணாலும் பார்க்கையா. அவர் ஸ்டைலு மாசம் எப்படி நான் FDFS ஷோ பார்த்தேன்னா அதே விசில் சவுண்டு, கிளாப் தட்டு. நிறைய ஒரு வைலன்ஸ் ஃபீல் தான் இருக்குது. பட் படம் நல்லா இருக்குது. பட் இன்னொரு பக்கம் இந்த படத்துக்கு எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்ற நிறைய அந்த கொலவெறி பிடிச்சி இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி படம் வந்து உள்ளே நல்லா பார்க்கலாம். அந்தளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. லைவ் கொலவெறியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மற்றபடி வரல, நல்லா இருக்குது படம். வந்து கூலி 1000 crores அடிக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மத்தியில லியோ கூட கம்பேர் பண்றாங்க இல்லையா? அந்த கம்பேரிசனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றி ஒன்றும் நினைக்கல, நல்லா இருந்தது, அவ்வளோதான். எனக்கு பிடிச்சிருந்தது. லெஜெண்ட் ரஜினி சார் 50 years ஒர்க் பண்ணி. விஜய் சார் வந்து அவரும் லெஜெண்ட் தான். பட் ஆனால் கம்பேர் பண்ண வேண்டாம். இவர் ஏஜ் வேறு, அவர் ஏஜ் வேறு. இவர் 50 years கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ பொலிட்டிக்ஸ் என்ட்ரி யாரும் கம்பேர் பண்ண வேண்டாம். பட் ஃபியூச்சர் இது வந்து கூலி படம் ஆரம்பத்துல இருந்து லியோ கூட கம்பேர் பண்ணிட்டே இருந்தாங்க. பட்ஜெட் வைஸ் அண்ட் கலெக்ஷன் வைஸ் 1000 கோடி அடிக்கும் அப்படின்றது இப்போ வேற மாதிரி இருக்குதுக்கா. உள்ள அடியாங்க போகிறான். 3 days இருக்குது மேடம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. 3 days இருக்குது. செகண்ட் டே முடிஞ்சிச்சு. 4 ஞாயிற்றுக்கிழமை வந்துருக்காங்க. அதிலே நல்லா அடிச்சு வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா என் தலைவர் கோசமாவது வரும் அட்லீஸ்ட். ஏ சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. ஆமாம், தெரியல. ஆமாம், வயலன்ஸ் இருக்கிறதுனால மேபி இருக்கலாம். அந்த அளவுக்கு ஆனால் உள்ள படத்தில் இல்லைன்ற மாதிரி தான். அதான் சொல்கிறேனே, அவருக்கு டைம் கொடுத்துருந்தா அவர் இன்னும் கரெக்டாக சிங்க் ஆக்கி எல்லாம் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா படமே ரொம்ப நேரம் இருந்த மாதிரி இருந்தேன். நான் 1:00 வந்தேன், நான் 3:45 வெளியே வரேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டைம் எடுத்தது. அப்புறம் வந்து இது லோகேஷ் கனகராஜ் வந்து இதோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரஜினி சார் கிட்ட சொன்னாங்களா, அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தா 1000 கோடி தாண்டி இருக்கும். யா அதில் லோகேஷோட படமாக இருந்திருக்கும். யா ஆமாம் ஆமாய்யா. இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் வச்சனால தான் வந்து இந்த ஒரு ரிவ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி லோகேஷ் வந்து இது அவர் கைதி படத்தில் இப்போ வரைக்கும் அந்த ட்ரக்கு ஸ்மோக் அது யூஸ் பண்ணிட்டாரு. வேணால் அது வேணால் அவங்க மாற்றலாம். யா